எனக்கு சமைக்க தோணலை, ஆர்டர் பண்ணவும் பிடிக்கல அப்படிங்கும்போது என்னோட கம்ஃபர்ட்டிங் ஃபுட் வந்து பருப்பு குழம்பு தான். அது எங்கள் அம்மாவோட ஸ்டைலில் பண்ணலாமா? இதுக்கு 3/4 கப் பருப்பு, 1/4 கப் பாசிப்பருப்பு நான் எடுத்திருக்கேன். இது வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க எந்த டம்ளர்லனாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு 3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த டம்ளருக்கு 2 1/2 கப்ஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே 4 5 பல் பூண்டு, 10 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகா, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் வெந்தயம், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பில் எடுத்து வச்சுருங்க. ஒன்ஸ் நல்லா அது ஒரு 5 மினிட்ஸ்லேயே நல்லா கொதிச்சு வரும். கொதிச்சு வரும்போது நம்மக்கிட்ட இருக்கிற கத்திரிக்காவும் தக்காளியுமே நல்லா கட் பண்ணி அதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு குக்கரை மூடிட்டு ஆவி வந்ததுக்கப்புறம் விசில் வச்சு ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சுக்கோங்க. ப்ரெஷர் எல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா பருப்பு எல்லாமே சூப்பராக வெந்திருக்கும். அதுக்கப்புறமா அதில் உப்பு போட்டு நீங்கள் நல்லா கடைஞ்சி வச்சுக்கோங்க. கடைஞ்சி வச்சுட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணி, எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் நிறைய ஊற்றி குடிப்போம், அதனால் நான் நிறையா தண்ணி ஊற்றிருக்கேன். உங்களுக்கு அந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு கொதிக்க விடுங்க. அது நல்லா நுரக்கூடி வந்ததுக்கப்புறமா கொத்தமல்லி இலை தூவி இறக்கி வச்சுருங்க. இதுக்கப்புறம் நம்ம ஒரு தாளிப்பு தான் ரெடி பண்ண போகிறோம். உங்கள்கிட்ட தேங்காய் எண்ணெய் இருந்துச்சுன்னா வெல்லங்கூட் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெயில் கடுகு, உளுந்தம்பருப்பு, அப்புறம் நான் ஒரு 5லேருந்து 10 சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா ஒரே ஒரு வத்தல், அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டிங்கன்னா தாளிப்பு ரெடி. இது நீங்கள் குழம்புல போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா சூப்பரான கம்ஃபர்ட்டிங்கான பருப்பு குழம்பு எங்கள் அம்மா ஸ்டைலில் ரெடி. தேங்க்யூ, பாய்.